இங்க ஒரு அம்மா அவங்களோட பேரலைஸ் ஆன மகனுக்கு பிளேட்ல சாப்பாடு வைக்கிறாங்க. அவனால பேசக்கூட முடியாது. ஆனா அவங்க பிளேட்டை அவன் முன்னாடி வச்சுட்டு அவங்க போய் தனியா சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்து அந்த பையன், அம்மா ஏன் எனக்கு இன்னைக்கு சாப்பாடு ஊட்டி விடலன்னு கன்ஃபியூஸ் ஆகிடுறான். அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டு முடிச்சதும் அங்க வந்து அவனோட பிளேட்டை பாக்குறாங்க. அது சாப்பிடாம அப்படியே தான் இருந்துச்சு. அவன் எதுவும் சொல்றதுக்கு முன்னாடியே அவனுக்கு இப்போ பசிக்கல போலன்னு நினைச்சு அந்த பிளேட்டை எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலா அவங்க வேணும்னு தான் இப்படி பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு முந்தின நாள் அவன் மருத்துவ பயிற்சியில இருந்த டைம்ல அவனுக்கு முன்னாடி டேபிள்ல ஒரு ரோபோட் பொம்மையை வச்சு நீயே அதை எடுக்க ட்ரை பண்ணுன்னு அவனை மோட்டிவேட் பண்றாங்க. சடனா அப்போ அவங்களுக்கு ஒரு கால் வருது. அப்படியே போனை எடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அவன் அதை கஷ்டப்பட்டு எடுக்க ட்ரை பண்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவனோட அம்மா திரும்ப வந்து பார்க்கும்போது அந்த ரோபோட் கீழே விழுந்து உடஞ்சி கிடந்துச்சு. அதை பார்த்து அவங்க பயங்கர ஆச்சரியப்படுறாங்க. நீயா இதை கீழே தள்ளி போட்டேன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா அவன் ட்ரை பண்ணி இருப்பான். ஆனா அவனால எடுக்க முடியாததெல்லாம் கீழே தட்டி போட்டிருப்பான். அன்னைக்கு அவங்க வளர்த்த பன்றி குட்டி ஒண்ணு கூண்டுல இருந்து வெளியே ஓடி வந்திருக்கும். அவங்க அது எப்படி வெளியே வந்துச்சுன்னு கன்ஃபியூஸ் ஆகி நிக்கிறாங்க. அப்போ அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அதுக்கு ரொம்ப பசிச்சிருக்கும், அதனாலதான் வெளியே ஓடி வந்திருக்கும்னு சொல்றாங்க. அப்போதான் சடனா அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது. அதுக்கப்புறம் தான் அவங்க பையனுக்கு ஊட்டி விடுறத ஸ்டாப் பண்றாங்க. ஒருவேளை அவனுக்கு பசி அதிகமாச்சுன்னா அவனே ட்ரை பண்ணுவான். அது மூலமா அவன் குணமடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவன் சாப்பிட முடியாததால அழுகுறான். அடுத்த டைமும் அதே மாதிரி அவங்க சாப்பாடை அவன் முன்னாடி வச்சுட்டு அவன் சாப்பிடாததால எடுத்துட்டு போயிடுறாங்க. அவனுக்கு பசியும் பிடிவாதமும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அந்த பசி அவனோட முயற்சியையும் அதிகமாக்குது. ஒரு தடவை ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அவனோட கையை சாப்பாடு பக்கத்துல கொண்டு போயிடுறான். ஆனா அதுக்குள்ள அவனோட அம்மா சாப்பாடை அங்க இருந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்களுக்கு ஒரு கால் வருது. என்னன்னா, உங்களோட பையனுக்கு ஹாஸ்பிட்டல்ல இப்போ அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சு, நீங்க சீக்கிரம் வந்து அட்மிட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் அவங்க பயங்கர ஹாப்பியாகி இந்த குட் நியூஸை அவங்க பையன் கிட்ட சொல்றதுக்கு வேகமா போறாங்க. ரூமுக்குள்ள போய் பார்த்ததும் பயங்கர ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அங்க அவங்களோட பையன் சாப்பாடை அவன் கையாலேயே சாப்பிட்டுட்டு இருப்பான். அதை பார்த்ததும் அவங்களோட கண்ணீரை நிறுத்தவே முடியல. அப்போ அவங்களோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணதால அவனும் கொஞ்சம் கொஞ்சமா குணமாக ஆரம்பிக்கிறான். இந்த அம்மா பண்ண விஷயத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.